விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்வாங்க. ஒரு மனுஷனுக்கு விஸ்வரூபத்துல வெற்றினா என்ன? நம்மளுடைய எல்லா பலத்தையும் காட்டக்கூடிய நேரம். இதுதான் மிதுனத்துக்கு இப்ப ஆரம்பம். இந்த சனி பெயர்ச்சி 10வது வீட்டுக்கு வருகிறார் சனி பகவான். பதவி ஸ்தானம், தொழில் ஸ்தானம். நாம எந்த வழியை கொண்டு சாப்பிடுறோமோ அந்த இடத்துக்கு வர்றார். உங்க வீட்டுல ஒலை கொதிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒலை கொதிக்குதுன்னா இது 10வது வீடு தான். அதான் கர்மா. இந்த 10வது வீடு தான் நம்ம வீட்டில் நம்மளுடைய கர்மாவுடைய முதல் அடி. கர்மா எங்க ஆரம்பிக்குது? எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிறந்த குழந்தைக்கு கர்மா வருமா? வராது. வளர்ந்த உடனே வராது. கல்யாணமே பண்ணாலும் கர்மா வராது. ஆனா என்னைக்கு அவன் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறானோ அன்றே கர்மா ஆரம்பமாகும். ஏன்னா நாம சம்பாதிக்கிற பணத்துல தான் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஒருத்தனுடைய கெட்ட வார்த்தைகளும் இருக்கும், நல்ல ஆசீர்வாதமும் இருக்கும். நீங்க மலேசியாவில் இருந்தாலும் சரி, சிங்கப்பூர்ல இருந்தாலும் சரி, நீங்க அமெரிக்காவில் இருந்தாலும், லண்டன்ல இருந்தாலும், கனடாவில் இருந்தாலும், இலங்கையில் இருந்தாலும், தமிழ்நாட்டில் இருந்தாலும், எங்க இருந்தாலும் ஏதோ ஒரு கரன்சி நாம வாங்குவோம். நம்மளுடைய தொழில்ல சம்பாதிக்கும் போது அந்த கரன்சி வாங்கும் பொழுது நாம உழைச்ச உழைப்புக்கு உண்மையா அந்த கரன்சி இருக்கான்னு பார்க்கணும். இல்லை இதை யாராவது நோகடிச்சு வாங்கணுமா, யாரையாவது சங்கடப்படுத்தி வாங்கணுமா, யாராவது வருத்தப்பட வச்சு வாங்கணுமா அப்படின்னு முடிவு பண்ணும்போது அந்த கரன்சியில தெரியும். நம்ம மனசாட்சிக்கு மட்டும் தெரியும். நம்ம வாங்கின இந்த சம்பளத்துல நம்மளுடைய உழைப்பு 70% தான் இருக்கு, 30% ஏமாத்தம் இருக்கும், இல்லை 20% ஏமாத்தம் இருக்கும். ஆனா இந்த தடவை 20% குறைஞ்சா கூட அடுத்த வருஷம் 120% நம்ம அதிகப்படுத்தி காட்டணும். அதே பண்ணாம வெறும் 30% உழைப்பையே போட்டுட்டு வந்தா 70% உழைப்புக்கு கர்மா விளை வைக்கும். அங்கதான் கர்மா ஸ்டார்ட் ஆகும். அப்ப இந்த 10வது இடத்துக்கு வர்றாரு சனி பகவான். இப்ப என்ன பண்ணுவாரு? நாம இதுவரைக்கும் என்னென்னலாம் வேலை பார்த்தோம், இந்த ஆடிட்டிங் வர மாதிரி ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். நம்ம கணக்கெல்லாம் எடுத்து பார்ப்பாரு. இவன் இதுவரைக்கும் காட்டின கணக்கும் இருக்கிற கணக்கும் ஒண்ணா? இந்த கணக்கு இப்ப அவருக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் நம்ம ஒரு பொய் கணக்கே எழுதியிருந்தாலும், நம்ம பொய்யா ஒரு விஷயத்தை செஞ்சிருந்தாலும், இப்ப 10வது வீட்டுக்கு வரும்பொழுது குருவுடைய வீட்டு, அந்த இடம் போது குருவுடைய வீடு உங்களுக்கு. அந்த குருவுடைய வீட்டுக்கு வரும்பொழுது உங்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி அங்க நீசம், அங்க பவர் இல்லை. உங்களுடைய ராசியுடைய அதிபதி யாரு? புதன். அவர் அங்க பவர் இல்லாம இருக்கார். அப்ப உங்களுக்கு யாராவது ஒரு குருமார்கள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய பிரச்சனைகள், சனி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைய கொடுக்க போறாருன்னு தெரியுதுன்னா, சனி உங்களுக்கு தர்ம சங்கடத்தை கொடுக்க போறாருன்னு தெரியுதுன்னா எந்த வழியில கொடுப்பாருன்னா, நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்து மூலமா தான் கொடுப்பாங்க. அதனால நீங்க எங்க வேலை பார்த்தாலும் சரி, நீங்க எங்க வேலை பார்த்தாலும் சரி, சில பேர் சொல்லுவாங்க, நான் ஓனரான இருக்கேன், நான் எங்க வேலை பார்க்குறேன் அப்படின்வாங்க. இல்லை, நீங்க தான் பெரிய வேலைக்காரரே. யாருமே ஓனர் கிடையாது உலகத்துல, இல்லையா? ஒரு ப்ராடக்டை உற்பத்தி பண்ணி நம்ம விற்கிறோம் அப்படின்னா நம்ம எஜமானர்கள் அங்க வாங்குற பீப்புள்ஸ், பொதுமக்கள் தான் எஜமானர்கள். ஒரு எஜமானர் அங்க பொருளை வாங்கலைன்னா நம்ம ஏழையா போடுவோம். அப்ப அந்த எஜமானர்களுக்கு நாம விசுவாசமா இருக்கணும். ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறோம்னா நாம ஓனரா கூட உட்கார்ந்துருக்கலாம். ஆனா அங்க சாப்பிட்ற அத்தனை பேரும் ஓனர். உங்களுக்கு கல்லாப்பட்டியில் உட்கார்ந்துருக்கிற ஓனர் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. சாப்பிட்றவன் தான். அவ வராம போயிட்டானா இவங்க நிலைமை என்ன ஆகும்? இன்கம் டேக்ஸ் கட்ட முடியாது, சேலரி கொடுக்க முடியாது, கரண்ட் பில்லு கட்ட முடியாது, செக்யூரிட்டி பணம் கொடுக்க முடியாது, எதுக்குமே பணம் கொடுக்க முடியாது. அப்ப நம்ம ஓனர் யாரு? வரக்கூடிய வாடிக்கையாளர். அப்ப இந்த தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிமேல் இந்த 2.5 வருஷமும் தொழிலை திருப்தியாக நீங்க செய்தாக வேண்டும். இதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க தொழில் மூலமாக உங்கள் கணக்கு டபுள் ஆகும்.
இப்ப சனி உங்களை என்ட்ரி பண்றாரு 10வது வீட்டுக்கு. இவர் என்ன பண்ணுவாரு? நீங்க தொழில சிறப்பா செய்றீங்களான்னு பார்ப்பார். திருப்தியா செய்றீங்களான்னு பார்ப்பார். நேர்மை வேற, திருப்தி வேற. நல்லா கவனிச்சுங்க. சில இடத்துல நம்ம 2 மணிக்கு ஒரு 10 மணி நேரம் ஒர்க் பண்ணணும். 8 மணி நேரம் ஒர்க் பண்ணலாம். தப்பு இல்ல. 7 மணி நேரம் ஒர்க் பண்ணலாம். தப்பு இல்ல. அது பேர் நேர்மை தவறுனது கிடையாது. ஆனா 7 மணி நேரத்தில் 10 மணி நேரம் ஒர்க்கையும் முடிச்சிடணும். ஒர்க் பெண்டிங் இருக்கக்கூடாது. அப்ப இதெல்லாம் தான் தொழில் ரகசியம். ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு இதுதான் காரணம். சோம்பேறித்தனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 10 ஆண்டுகள பின்னாடி கொண்டு போயிடும். நீங்க லைஃப்ல யார் வேணாலும் எடுத்துங்கோ. ஒரு பிசினஸ்ல அவர் ஃபெயிலியர் ஆயிட்டார் சார். அப்படின்னா, அவருக்கு முதல்ல சோம்பேறித்தனம் இருக்குன்னு அர்த்தம். சார் அவருக்கு தொடர்ந்து வேலையே பார்க்க மாட்றாரு சார். அவருக்கு நல்ல வேலையே கிடைக்கல சார் அப்படின்னுவாங்க. அவருக்கு சோம்பேறித்தனம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது, ஒரு வேலை அவருக்கு நல்ல வேலை கிடைக்கல சார். பிசினஸ் அவருக்கு சக்சஸ் ஆகல சார்னா, அந்த பிசினஸ் அந்த வேலையில ஈடுபாடு இல்லைன்னு அர்த்தம். எப்படி? ஈடுபாடு இல்லைன்னு அர்த்தம். ஈடுபாடு வேணும். நான் சிவன் கோயில் வாசல்ல பிச்சையே எடுத்தாலும் கூட, அதுல மனசார, "அம்மா நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க" அப்படின்னு பிச்சை எடுத்தா தான் அந்த பிச்சை பாத்திரத்துல பணம் விழும். போடுறவன் நிம்மதியா போடுவான். எப்படி? சும்மா பேருக்கு ஒருத்தனை பார்த்துட்டு, "அம்மா" அப்படின்னு வச்சாலும் வேலை செய்யாது. எப்பேர்ப்பட்ட இடத்துல இருந்தாலும் சரி, ஈடுபாடு வேணும். வாடிக்கையாளருக்கும் நமக்கு ஈடுபாடு. வேலையில் செய்பவர்களுக்கும் வேலைக்கு ஈடுபாடு. ஆனா, இன்னைக்கு நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, வேலை செய்பவங்களுக்கும் ஓனருக்கும் ஈடுபாடுன்னு சொல்லுவாங்க. அது வேஸ்ட். வேலைக்கு வேலை செய்பவர்களுக்கு ஈடுபாடு இருந்தாலே போதும். இதுதான் தொழில் கர்மா. இப்ப இந்த 10வது வீட்டுக்கு சனி வரும்போது உங்கள இதெல்லாம் பார்ப்பார். நீங்க ஆக்டிவா இருக்கீங்களா? டெடிகேட்டிவா இருக்கீங்களா? இப்ப நீங்க இருந்து ஆகணும். இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பு பலன். எல்லாரும் சொல்லுவாங்க, 10வது இடத்துக்கு சனி வரார், உன் பதவிய காலி பண்ண போறார்ன்னு. கிடையவே கிடையாது. உங்களுக்கு புரமோஷன் குடுக்க போறார். உயர்ந்த நிலைமை ஏற்படுத்த குடுக்க போறார். உங்க திறமைய உங்க செயலால் நீங்க உங்களுடைய மேலிடத்துக்கு காட்டக்கூடிய நேரம். நீங்க யார்கிட்டயாவது ஒருத்தவங்கள்ட்ட விசுவாசமா இருந்து பாருங்க மிதுன ராசிக்காரர்களே. இந்த 2 1/2 வருஷத்துல உங்களுக்கு புரமோஷன் உண்டு. உங்களுடைய பட்டம், பதவி, பணம், புகழ், பேர் எல்லாமே உயரும். இது நடந்தே தீரும். இதுல எக்காரணம் கொண்டும் மாற்று கருத்தே கிடையாது. பேருக்கு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம். நிச்சயமாக சொல்றேன். பெருமையா நீங்க ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. சிறப்பா இருப்பீங்க. இது ஒரு பக்கம். உங்க தொழில்ல நீங்க ஏதாவது ஒரு தவறு செய்யும் பட்சத்தில், ஏதாவது ஒரு சங்கடம் நடக்கும் பட்சத்திலே, முதல்ல உங்களுக்கு ஒரு குரு உங்கள காட்டிக் குடுத்துருவார். யாராவது உங்க ஒர்க்ல வேலை பார்க்கிறவங்களோ, இல்ல உங்களோட கூட பணியாற்றக்கூடியவர்களோ, முதலாளிகளோ யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு இன்டிமேஷன் குடுத்துருவாங்க. இத குரு இப்போ உங்களுக்கு செய்ய போறார். இதுதான் சனி 10வது வீட்டுக்கு போம்போது, அதுல உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் உங்களுக்காக ஒரு செய்தி இருக்கு. அப்போ உங்கள ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்களுக்கு எந்த சிரமமும் வராது. நீங்க டெடிகேட்டிவா ஒரு இடத்துல வேலை பாருங்க. உங்களுக்கு புரமோஷன் கிடைக்கப் போகுது. அதே மாரி லாபம் நிச்சயமாக அமையப் போகுது. தைரியமா புது தொழில் துவங்கலாம் மிதுன ராசிக்காரர்கள். வருமானத்த அதிகப்படுத்துவதற்கான புது பிளான் போடலாம். ஆனா ஒண்ணே ஒண்ணு, உங்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும், உங்களுக்கும் வேலையில் உள்ளவர்களுக்கும் ஈடுபாடு வேண்டும். அப்பதான் பணம் ரெட்டிப்பா கிடைக்கும். அப்பதான் நிலை உயரும். நீங்க ஏதாவது ஒரு தவறு செய்யும் பட்சத்துல, உங்கள யாராவது ஒரு குருமார்கள் உங்கள வழி நடத்துவார்கள். இந்த குருவுடைய வழிய நான் கேட்க மாட்டேன். ஈடுபாடோடயும் நான் இருக்க மாட்டேன். தொழில்ல நான் என்னுடைய கான்சன்ட்ரேஷனையும் பண்ண மாட்டேன். அப்படின்னு சொன்னா மட்டும் தான் சனி உங்களை சரியாக பிடிப்பார். அப்ப என்ன ஆகும்? முடியாது. சரி சாமி, இப்படி பண்ணிட்டேன். ஏன் போறாத நேரம். எனக்கு தசாபுத்தி சரியில்ல. நீங்களும் எவ்வளதோ சொன்னீங்க. இத கேட்காம நான் என் தொழில்லயோ, நான் பார்க்குற வேலையிலயோ நான் கொஞ்சம் ரொம்ப திமிரா இருந்துட்டேன். இப்ப என்ன பண்ணலாம்? அப்படின்னு ஒரு 1 1/2 வருஷம் கழிச்சு நீங்க கேட்கிறீங்கன்னு வச்சுப்போமே, அதுக்கு நான் முன்னாடியே சொல்றேன். ரொம்ப சிம்பிள். வாரா வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில பிறந்த நீங்க ஆஞ்சநேயர் கோயில் போயிடுங்க. 10ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு பதவி உயர்வை வாங்கி கொடுப்பார். ஹனுமான் உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார். தைரியத்தை கொடுப்பார். ஒருத்தவனை எதிர்க்கிறத விட
ஒருத்தவனை எதிரியாக்குறத விட அவனுக்கு சமமா உட்கார மனநிலையை ஹனுமான் வாங்கி கொடுப்பார். நல்ல கவனிங்க. மனுஷன் எதிர்க்க கூடாது, எதிரியாக்க கூடாது. அவனுக்கு சமமா நம்ம உட்கார்றதுக்கு நம்ம மனசை சமப்படுத்தணும். நம்மள ஒருத்தன் கீழே பிடிச்சி தள்ளிட்டான், சங்கடப்படுத்திட்டான், அவமானப்படுத்திட்டான், அவனை விண்டு இல்லைன்னு பார்க்குறையா, வெட்டி அவனை போட்டுறையா அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. அவன் எந்த ஸ்டேஜிலேருந்து அவன் நம்மளை பண்ணானோ அதே நிலைக்கு நாம் வரணும். அவன் ஒரு ஓனராக இருந்தால் நானும் ஓனராக வரணும். அவன் ஒரு கலெக்டராக இருந்தால் நானும் கலெக்டராக வரணும். அந்த தகுதியை உணர்த்த முடியும், உணர முடியும், வர முடியும். இதை ஹனுமான் செஞ்சு கொடுப்பான். அப்போ ஹனுமானை பிடிச்சிக்குங்க. அதுவும் நீங்கள் புதன் புத்தி கொண்டவர், அதோ புதன் உங்களுக்கு ஆட்சிநாதன். அதனால ஹனுமானை பிடித்து கொள்ளுங்கள். சனி அப்போ உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் செய்யாத அப்படின்னுவார். அடுத்த குரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். யாராவது கண்டிப்பாக இன்டிமேஷன் பெரியவங்க கொடுப்பாங்க. இதையெல்லாம் மீறியா நீங்கள் தப்பு பண்ண போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ யாராவது உங்களை சொன்னா சனி 10ல் வராரு, உன் பதவி காலின்னு சொன்னா நம்பலாமா? நம்ப வேண்டாமே. இவ்வளோ தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். இதை நல்லா கேட்டு பாருங்க. அப்போ உங்க பதவியில முன்னேற்றம் கிடைக்க போகுது. உங்க பதவியில உங்க பலத்தை காட்ட போறீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி தகுதியை காட்ட போறீங்க. இவ்வளவு ஒரு அற்புதமான நேரத்தை கைவிட்டுடாதீங்க மிதுன ராசிக்காரர்களே. நீங்க இந்த நேரத்தை கைவிட்டுட்டா இறைவனும் உங்களை கைவிடுவான் இல்லையா? நாம விட்டுறக்கூடாது. அப்ப சனியோடைய பிடியிலிருந்து நாம விலகணும்னா தொழிலை முழு கர்மாவை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். சில குருமார்கள் சொல்றத, சில அசரீதியான சில வாக்குகளை நாம் நம்ப வேண்டும். யாரோ ஒருத்தவங்க நம்மளை வழி நடத்துவாங்கங்கிற நம்பிக்கையை வைங்க மிதுன ராசிக்காரர்களே. சிறிது அளவு கூட உங்களுக்கு கெட்டது நடக்காது. சனி உங்களை கெடுக்க மாட்டார். உயர்ந்த நிலையை கொடுக்க போறார். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.